வாரத்தில் நாம் தியானித்த அதே வேத பகுதியை நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். பைபிள் சொல்லுது, உம்முடைய பக்தனுக்கு நீர் தரிசனமானி ஒரு சக்தியை நீர் அவனுக்கு கொடுத்து. போன வாரத்தில் சில காரியங்களை பார்த்தோம். சக்தியை ஆண்டவர் நமக்கு தருகிறார், பலனை தேவன் நமக்கு தருகிறார். அவர் தருகிற அந்த பலனாலே நாம் பல பிரச்சனைகளை மேற்கொள்வோம். அல்லேலூயா. நம்புறீங்களா? கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிப்பதே நமக்கு பலன். மகிழ்ச்சியா இருப்பதே நமக்கு பலன். பரிசுத்த ஆவியானவரே நமக்கு பலன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்களை ஆண்டவர் சும்மா விடுறது இல்ல, அவர்களுக்கு ஒரு பலனை உள்ள வச்சுதான் அவங்களை உலகத்துக்கு அனுப்புகிறார். ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்ட போது தேவன் நமக்கு சில அதிகாரங்களை நமக்கு தந்திருக்கிறார். நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்களேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தை வாசிக்கும் போது இயேசு ஒரு காரியத்தை சொல்கிறார். பரமேறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்றாரு. வசனங்களை வாசித்தார். விசுவாசிக்கிற என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அல்லேலூயா. இது பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசிக்கிறவர்களால் அடையாளங்கள் நடக்கும். இந்த உலகத்துல ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகள் அல்லது ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள், இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீங்களும் நானும் நம்ம எல்லாரும் விசுவாசிகள். அல்லேலூயா. எல்லாரும் கைகளை சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாய் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க யாரு சொல்லுங்க. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க விசுவாசி. நீங்க விசுவாசி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க விசுவாசி. ஆமென். விசுவாசி. நீங்க விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அப்ப நீங்க அற்புதங்களை செய்யணும். அல்லேலூயா. அதே சொல்லிருங்க, நீங்க அற்புதங்களை செய்யணும். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் அல்லது தேவனை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் ஒரு பலன் தருகிறார். ஆமென். நம்ம பிரச்சனைகளை பல நேரங்களில் நாம முறியடிப்பதற்கான பலனை ஆண்டவர் நமக்கு தருகிறார். நம்ம வாழ்க்கையில நம்ம ஜெபம் பண்ணி பல காரியங்களை மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. யாரெல்லாம் நம்புறீங்க? கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நமக்குள்ளால கடவுளுடைய பலன் உண்டாகிறது. நாம பல பிரச்சனைகளை இந்த உலகத்துல மேற்கொள்ளக்கூடிய அதிகாரங்களை ஆண்டவர் தர்ற. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. முதல்ல நான் ஒரு ஆளுக்கு ஜெபம் பண்ணும்போது பயங்கரமான பேயாடிட்டு இருக்கும்போது எனக்குள்ள அந்த அளவுக்கு விசுவாசம் இல்லை. உண்மை சொன்னா ரொம்ப விசுவாசம் இல்லை. ஆனாலும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது பிசாசு சொல்லுது, ஆண்டவர் வேலி அடைச்சிட்டார், இதுக்கு மேல நிக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ நான் சொன்னேன், ரொம்ப நன்றி தம்பி. அல்லேலூயா. ஒன்னால எனக்கு இப்ப விசுவாசம் வந்துருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைகளை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னொரு ஆளுக்கு ஜெபம் பண்ணும்போது சொல்லுது, பக்கத்துல ஒருத்தன் நிக்கிறான், அவனை விரட்டு, அவனை போ சொல்லு. அல்லேலூயா. அப்ப திருப்பி எனக்கு விசுவாசம் வந்துச்சு. ஓஹோ, என் பக்கத்துல நிறைய ஆளு நிக்கி. கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பக்கத்துல உங்களை கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க கிட்ட நிறைய ஆள் இருக்கு. அல்லேலூயா. உங்களை சுத்தி நிறைய ஆள் இருக்கு. ஆமே. நீங்க தனியா கிடையாது, உங்களை சுத்தி தேவதூதர்கள் உண்டு. யாரெல்லாம் நம்புறீங்க? ஆமே. அல்லேலூயா. நம்புறவங்க மாத்திரம் கை தூக்கி காட்டுங்களேன். ஆமே. எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு. அப்ப இனி உங்க பிரச்சனையை நீங்க தான் விரட்டணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொல்றாரு, ஒரு சக்தியை ஆண்டவர் தர்றாரு. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு ஒரு சக்தி. போன வாரத்துல பார்த்தோம். அந்த சக்தி வந்ததுனாலதான் தாவீது என்ன செஞ்சான் தெரியுமா? ஒரே டைம் தான் அபிஷேகம் பண்ணினான். தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சில அதிகாரங்களை கொடுக்கிறார். தாவீதை அபிஷேகிச்சுட்டா தாவீது அதுக்கப்புறமா ஒவ்வொரு படியா மேற்கொண்டு போயிட்டே இருந்தான். அவனுக்கு சொல்லப்பட்ட அந்த சிங்காசனத்துல போற வரைக்கும் இவங்கிட்ட ஆண்டவர் பேசினாரான்னு தெரியாது. ஆனா பைபிள் சொல்லுது, இவன் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தான். எங்கேயுமே தோக்கல. ஆண்டவர் இவனுக்கு ஜெயம் கொடுத்துட்டு இருந்தார். காரணம், இவனுக்குள் ஏற்பட்ட சக்தி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு சக்தியை கொடுக்கிறார். 20வது வசனம் சொல்லுகிறது, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தே என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய தைலத்தினால் நான் அபிஷேகம் பண்ணினேன். சொல்லிட்டு சில காரியங்களை வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். அவன் என்னென்ன ஆசீர்வாதம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் மேற்கொள்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பவுல் ஒரு காரியத்தை சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய யாருக்கு பலன் இருக்கிறது? கொலோசியர் புஸ்தகத்தை திருப்புங்களேன். கொலோசியர் புஸ்தகத்தை திருப்புங்க. அதுல என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிலிப்பியர் புஸ்தகத்தை திருப்புங்க. அதுல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிலிப்பியர் புஸ்தகம் கடைசி அதிகாரம், அதுல 13வது வசனம் சொல்லுது. 4வது அதிகாரம் 13 சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய யாருக்கு பலன் உண்டு? பைபிள் என்ன எழுதப்பட்டிருக்கு? எனக்கு. அல்லேலூயா. சொல்லுங்களேன் கையை தூக்கி. எனக்கு பலன் உண்டு. நான் சாதாரணமான ஆள் இல்லை, நான் ஒரு பலசாலி.
தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பலசாலி. அல்லேலூயா. டெய்லி காலையில் எழுப்பி நீங்க சொல்லணும், நைட்டு சொல்லணும், தூங்கும்போது சொல்லணும். அப்படி சொல்லும்போது உங்களுக்கு சத்தம் வராது பக்கத்துல. அல்லேலூயா. வெளியில சத்தம் கேட்காது. அல்லேலூயா. நீங்க பலசாலியா இல்லையா? பிரைஸ் எல்லாம். ரொம்ப வருஷம் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். நைட்டு ஒத்தைக்கு போயிட்டு வரும்போது திடீர்னு ஒரு இடத்துல ஒரு சத்தம் கேட்டு, அல்லேலூயா, என்ன சத்தம் கேட்டு? கேட்டு. நான் வண்டியை நிறுத்தினேன், இறங்கினேன். நானும் சொன்னேன், அல்லேலூயா சொன்னேன். உனக்கு மட்டும்தான் தெரியுமா? எனக்கும் தெரியும். அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அன்னையோட லாஸ்ட் நம்புறவங்க மாத்திர கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்குள்ள சக்தி இருந்தா அவன் உங்களை கண்டு ஓடுவான். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாத்தையும் செய்ய. அப்படின்னா அதுல ஏதாவது இல்ல, இவ்வளவுதான் எங்க எழுதி இருக்கிறதா? இல்லையே. அப்படின்னா உலகத்துல எல்லாத்தையும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் மேல வச்சுட்டார். அல்லேலூயா. உலகத்துல நீங்க எதை வேணாலும் மேற்கொள்ளலாம். நிந்தனைகளை, அவமானங்களை, தரித்திரங்களை, வியாதிகளை, அப்புறம் பண கஷ்டத்தை எல்லாத்தையும் நீங்க மேற்கொள்ளலாம். மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம் யார் கையில் இருக்குன்னா, நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனுடைய கையில, கிறிஸ்துவனால நம்ம கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே நான் காத்திருக்கும் போது எனக்கு பலன் வரும். அந்த பலனை வச்சு நான் சாத்தானை விரட்டுவேன். அல்லேலூயா. ஐயா வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. பல பிரச்சனையை பார்த்து நீ ஓடிப்போ அப்படின்னு நீங்க சொல்லணும். பல வியாதியை பார்த்து ஓடி போன சொல்லணும். பல கடனை பார்த்து எங்க குடும்பத்தை விட்டு ஓடி போன நீங்க தான் சொல்லணும். நம்ம பல நேரம் சொல்லாததுனால பலது போகல வீட்டை விட்டு. அல்லேலூயா. இன்னைக்கு வீட்டில் போன உடனே சொல்லணும். சரி, என்ன சொல்லணும்? என் வீட்டை விட்டு தரித்திரமே வெளியே ஓடிரு. அல்லேலூயா. வியாதியே வெளியே ஓடிரு, கஷ்டமே வெளியே ஓடிரு, பிரச்சனையே வெளியே ஓடிரு, குழப்பமே வெளியே ஓடிரு. நீங்க இங்க இருந்து பலன் அடைஞ்சிட்டு போங்க. இப்படி அங்கங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு பலன் வராது. அல்லேலூயா. அதனால நல்லா இங்க இருந்து பூஸ்ட் குடிச்சிட்டு வீட்டில் போய் கால் வச்சு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால போ. அல்லேலூயா. ஒரு இடத்துக்கு ஒரு ஜெபம் பண்ண போயிருந்தேன். அப்பா ஒரு அம்மா சொன்னாங்க, ரொம்ப பாரமா இருக்கியா, ஜெபம் பண்ணுங்க. நான் தலையில கை வச்ச உடனே இந்த அம்மா உள்ள பயங்கரமான பவர் அப்படியே கிடுகிடுன்னு ஆடிட்டாங்க. இந்த பாட்டி சொல்லுது, மாசம் வந்து இப்படி பண்ணிட்டு போங்களேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த அம்மா சொல்லுது, நீங்க கை வச்ச உடனே ஏதோ மாதிரி இருந்துச்சு, பயங்கர பலமா இருக்கு, எனக்கு சந்தோஷமா இருக்கு, மாசம் வந்து என் மேல கை வைக்கணும் நீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பலன் உள்ள வந்துருச்சுன்னா நீங்க எல்லாத்தையும் மேற்கொள்ளுங்க. ஒரே நேரத்துல உங்க இருதயத்தை விட்டு பாரம் போகும், உங்க வீட்டை விட்டு பிரச்சனை போகும். அது உங்க கையில தான் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டாருன்னா உங்க மேல சக்தியை வச்சிருக்கிறார், உங்க மேல பலனையும் அதிகாரத்தையும் வச்சிருக்கிறார். நீங்க அதை வச்சு நீங்க தான் மேற்கொள்ளணும். உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் வரக்கூடிய அல்லது தடைகளை உடைங்க, வராம இருக்கக்கூடிய நன்மைகள் வரணும்னா இயேசுவின் நாமத்தினால் அது எனக்கு வரட்டும். அல்லேலூயா. சொல்லி பாருங்களேன். கட்டளை எடுங்க, நடக்கும். நம்புறீங்களா? நான் அடிக்கடி சொல்லுவேன். ரொம்ப நாங்கள் ட்ரைனிங் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது நான் ஒரு நாள் பணத்தேவை இருக்கும்போது நான் சொன்னேன், காலையில் எழும்பி இயேசுவின் நாமத்தினால் எனக்கு 100 ரூபாய் வரட்டும். அல்லேலூயா. நடந்த சம்பவம். இயேசு நாமத்தினால் 100 ரூபாய் வரட்டும். என்ன தெரியுமா? வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நான் கொஞ்சமா கேட்டேன். சரி பரவாயில்ல, அதாவது வந்து சேர்ந்தா பாப்போம் அப்படின்ட்டு சொன்னேன். சொன்னதுக்கு அப்புறம் உண்மையில அன்னைக்கு எங்க ஊர்ல இருந்து ஒருத்தர் எங்க வீட்டுக்கு வந்திருக்காரு, அங்க வேலை பார்க்காரு. அவர் வீட்டுக்கு போகும்போது எங்க அப்பா 100 ரூபா கொடுத்து விட்டாரு. அல்லேலூயா. அவர் வந்து சொல்றாரு, உங்க அப்பா அவனுக்கு 100 ரூபா கொடுத்துட்டு இருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்பதான் யோசிச்சேன், ஒரு 1000 ரூபாய் கேட்டிருக்கலாம். அல்லேலூயா. திருப்பி சொல்ல முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு சொல்லவா, நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்களோ அதை நடக்கும். உங்க குடும்பத்துல நீங்க விசுவாசத்தினால உங்க குடும்பத்தை கட்ட முடியும். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, விசுவாசத்தினாலே மரித்தவர்களை எழுப்பினார்கள், சாக கொடுத்தவர்களை எழுப்பினார்கள். உங்க வீட்டுல எல்லாம் எதெல்லாம் மரிச்சிருக்கோ, எதெல்லாம் செத்து போயிருச்சோ அவ்வளோத்தையும் நீங்க எழுப்ப முடியும். யாரெல்லாம் நம்புறீங்க? உங்க வாயை வச்சு ஆண்டவர் செய்கிறார். உங்க விசுவாசத்தை, உங்க பலத்தை வச்சு உங்க குடும்பத்தை மாற்ற போகிறார். நீங்க தான் சொல்லணும், என் குடும்பத்துல எதெல்லாம் இருக்கணும்னு. தீர்மானம் பண்ணுகிறது சாத்தான் அல்ல. அல்லேலூயா. நம்ம தான். அல்லேலூயா. யாரெல்லாம் நம்புறீங்க? பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. என் வீடு எப்படி, என் புருஷன் எப்படி, என் மனைவி எப்படி, என் பிள்ளைகள் எப்படின்னு தீர்மானம் பண்றது யார் கையில் இருக்கு? ஆண்டவர் இப்படித்தான் இவங்க இருக்கணும். நீங்க அவங்ககிட்ட போய் சொல்லாதீங்க. யார்கிட்ட சொல்லுங்க? இப்படித்தான் அமையணும், இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் என்னுடைய வீடு இருக்கணும், இவ்வளவு சந்தோஷத்தோடு இருக்கு, என் வீட்டுல இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்க என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்க. பிரைஸ் காட். எபிரேயர் புத்தகம் 11 அதிகாரம் 14வது வசனத்தை 33வது வசனம் 34 35 என்னெல்லாம் எழுதப்பட்டிருப்பாருங்க. விசுவாசத்தின் அவர்கள் ராஜ்யங்களை ஜெயிச்சார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அபித்தார்கள், பட்டய கருக்கு தப்பினார்கள், பலவீனத்தை
யுத்தத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். பைபிள் சொல்லுது இவ்வளவு ஆசீர்வாதங்களை பைபிள் சொல்லுது. அப்போ இவையெல்லாம் எதுல உண்டாகுது தெரியுமா? நமக்கு உண்டாகிற பலத்தினால். இங்க நல்லா வாசிச்சு பாத்தீங்கன்னா ராஜ்யங்களை ஜெயிச்சாங்க. எப்படி ஜெயிச்சாங்க? விசுவாசத்தை பயன்படுத்தி கர்த்தர் கொடுத்த பலத்தினால ஜெயிச்சாங்க. அப்புறம் பைபிள் சொல்லுது நீதியை நடப்பிச்சாங்க, அதனால வாக்கு தத்தங்களை பெற்றாங்க. இவங்க எப்படி பெற்றாங்க? ஆண்டவர் கொடுத்த பலத்தினால சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். அல்லேலூயா. சிங்கத்தின் வாய் யார் அடைச்சது? அவங்களே அடைச்சாங்க, அவங்களுக்கு கொடுத்த பலத்தினால. தேவதூதன் இறங்குகிறான், சிங்கத்தினுடைய செயல்பாடுகள் அழிகிற அக்கினியின் உக்கிரகத்தை அழித்தார்கள், பட்டய கருகுக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். அல்லேலூயா. பலவீனங்கள் மாறுறதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்ககிட்ட வர்ற சக்தியில தான் நீங்க வெளியே வர முடியும். அல்லேலூயா. நம்புறவங்க மாத்திரம் கைகளை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், பலவீனங்களிலே பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்தவர்களையும் உயிரோடு எழுப்பினார்கள். இவ்வளவு எப்படி நடந்துச்சு? அவர்களுக்கு உண்டாகிற பலனால. அல்லேலூயா. உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது உங்க கையில தான் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்க எப்படி இருக்கணும்னு எப்படி எதிர்பார்க்கணும் தெரியுமா? ஆண்டவர் உங்களுக்கு எதிர்காலத்தை வச்சிருக்கிறா. சாத்தான் நினைக்கிறது மாதிரி அல்ல. நீங்க நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், அதனால கர்த்தர் நினைக்கிறது அல்ல நம்ம நினைக்கிற மாதிரி மாறணும். யாரெல்லாம் நம்புறீங்க? நம்புறவங்க மாத்திரம். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும். என்னுடைய ஊழியம் இப்படித்தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். என்னுடைய குடும்பம் இப்படித்தான் இருக்குன்னு நீங்க சொல்லணும். என்னுடைய வீடு இப்படித்தான் இருக்குன்னு நீங்க சொல்லணும். சாதாரணமாய் தேவன் நம்மை அழைக்கல. அல்லேலூயா. நம்புறீங்களா? அப்போ நீங்க என்ன செய்யணும்? பலத்தை பயன்படுத்தணும். பல நேரங்களில் நாம யூஸ் பண்ணாததுனால, ஜெபத்தை எடுத்து பயன்படுத்தாதனால நமக்கு பல ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம யார் என்கிறத முதல்ல நாம அறிஞ்சிக்கணும். அல்லேலூயா. சோத்திரம். கரங்களை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பலனை கடவுள் நமக்கு தர்றாரு. ஆமென். பிரைஸ் காட். அல்லேலூயா. அடுத்து எழுதப்பட்டிருக்கிறது 89வது சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 89வது சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது 21வது வசனம் சொல்லுது, என் கை அவனோட உறுதியா இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். இப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்குரிய நன்மையை குறித்து தியானிச்சு வர்றோம். அடுத்து எழுதப்பட்டிருக்கிறது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அடுத்து ஒரு நன்மை ஆண்டவர் கொடுக்கிறார். என்னுடைய கை அவனோடு உறுதியா இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், தேவனுடைய கை நம்மோடு உறுதியா இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தர விரும்புறேன். அப்ப எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காண்பிக்க விரும்புகிறேன். பிரைஸ் கா. இது என்னுடைய கை அப்படின்னு வைங்க. கர்த்தருக்கு இது என்னுடைய கை. பிரைஸ் கா. அல்லேலூயா. அப்ப என் கையில இதை தூக்குறதுக்கும் ரெண்டு கையால தூக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப என்னுடைய கை இப்படி நீட்டி இருக்கேன், இதே மாதிரி சேம் அதே ஒரு கை வந்துருச்சு. இப்போ ஒரு கையால செய்ய வேண்டிய வேலையை ரெண்டு கை சேர்ந்து செய்யுது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒரு ஆள் பண்ண வேண்டிய காரியத்தை ஆண்டவர் அவரும் வந்து செய்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்றார், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட காரியம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னா பிரச்சனைகளை நீங்க மட்டும் மேற்கொள்ள மாட்டீங்க, கடவுளும் உங்க கூட வருவார். நம்புறவங்க மாத்திரம் கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எதை மேற்கொள்ளுகிறீர்களோ அதை நீங்க மட்டும் செய்ய போறதில்ல. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு, நான் செய்வேன், என் கூட இருந்து அவரும் செய்வார். யாரெல்லாம் நம்புறீங்க? பிரைஸ் காட். அல்லேலூயா. அப்ப நம்ம கையோடு கூட வேற ஒரு கை இருக்கு, நம்ம காலோடு கூட வேற ஒரு கால். இப்ப நான் காலடி வைக்கிறேன்னா என் கால் கிட்ட இன்னொரு கால் வந்துருச்சு. அல்லேலூயா. இந்த கால் எங்க தூக்கி வச்சா இன்னொரு கால் வந்துருச்சு. யாரோட அந்த காலு? என்னுடைய நிழல் அல்ல, என்னுடைய கடவுள். யாரெல்லாம் நம்புறீங்க? அல்லேலூயா. என்னுடைய ஆண்டவர் என் கூடவே வர்றா. அப்படின்னா நான் என்ன செய்கிறேனோ அதை எல்லாத்தையும் என் தேவன் வாய்க்க பண்ணுகிறா, என் தேவன் நிறைவேற்றுகிறா. இதுதான் பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அப்ப நம்ம தனியா சில காரியங்கள் தனியா செய்ய போறதில்ல, கடவுளே நம்ம கூட இருந்து செய்ய போறார். அதனாலதான் பைபிள் சொல்லுது, என் கை அவனோடு உறுதியா இருக்கும். அப்படின்னா என்னுடைய கையும் சேர்ந்துதான் பண்ண போகுது. அல்லேலூயா. பிரைஸ் காட். கைகளை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. இந்த டேபிளை ஒத்த கையால தூக்க முடியாது. அல்லேலூயா. ரெட்டை கையால தூக்கலாம். அப்படித்தானே? அப்படின்னா நான் இங்க பிடிப்பேன், அவர் அங்க பிடிப்பா. இருக்கீங்களா? சோத்திரம். அல்லேலூயா. யாரெல்லாம் நம்புறீங்க? உங்க வாழ்க்கையில ஒரு பக்கம் தான் நீங்க பிடிப்பீங்க, இன்னொரு பக்கம் உங்களை தூக்கி விடுறது ஆண்டவர். நம்புறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம விட மிஞ்சின பாரத்தை சில நேரங்களில் தாண்டுவோம், மிஞ்சின பிரச்சனைகளை தாண்டுவோம். நம்முடைய கெப்பாசிட்டியை தாண்டி சில பிரச்சனை நமக்கு வரும். பைபிள் சொல்லுது, இந்த கெப்பாசிட்டியை தாண்டின பிரச்சனையை யார் நமக்கு கூட இருந்து மேற்கொள்ள வைக்கிறா தெரியுமா? நம்ம. பிரைஸ் காட். அல்லேலூயா. எல்லா பிரச்சனைகளும் நம்ம கெப்பாசிட்டிக்குள்ள இருக்காது. அப்படிதானே? பவுலே சொல்றாரு, எங்கள் பலத்திற்கு மிஞ்சின போராட்டம் வந்துச்சு. மிஞ்சின போராட்டம் இது. சிலருக்கு கொஞ்சம் தான் கெப்பாசிட்டி. அப்படித்தானே? இருக்கீங்களா?
2 வார்த்தை பேசினா சிரிப்பாங்க, 3வது வார்த்தை பேசினா அழுவாங்க. இருக்கீங்களா? கெப்பாசிட்டி. அவன் ஒரு வார்த்தை பேசினாலே அழுவீங்க, அது கெப்பாசிட்டி. அல்லேலூயா. சிலருக்கு கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருப்பான், ஆனா கொஞ்சம் தாண்டின உடனே நம்ம தாங்க முடியாது, என்ன பண்றேன்னு தெரியல. இப்ப கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு என்ன கெப்பாசிட்டியா இருந்தாலும் அதுக்கு மேல நான் இருக்கிறேன். யாரெல்லாம் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்க கெப்பாசிட்டியை தாண்டி பிரச்சனை உங்களுக்கு வந்தாலும் கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்க கையோடு இருக்கிறது வேற ஒரு கை, ஆண்டவருடைய கை. அது மாத்திரமல்ல, 21வது வசனம் சொல்லுது, என் புயம் அவனை பலப்படுத்தும், என்னுடைய புயமும் பலப்படுத்தும். ஆங்கில வேத புத்தகத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய புயமும் பலப்படுத்தும். இங்க புயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, என் கை அவனோடு இருக்கும். அப்பவே ஜெயம் கிடைச்சிருச்சு. அப்போ என்னுடைய புயமும் பலப்படுத்துதுன்னா என்னுடைய புய பலம் அவன் கூட இருக்கும். அப்ப இப்ப ஏற்கனவே ஆல்ரெடி கை வந்துருச்சு, இப்ப அவருடைய புயமும் அவருடைய பலன்னு நம்ம கூட சேர்ந்துருது. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்களேன், நீங்க சாதாரண ஆளா? இல்ல, அப்படித்தானே? நீங்க யாரு? பெரிய ஆள். இன்னைக்கு போன உடனே கண்ணாடியில பார்த்து சொல்லணும், நீ சாதாரண ஆள் கிடையாது. இவ்வளவு நாள் நீ கொஞ்சம் மோசம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அல்லேலூயா. ஆனா இப்பதான் தெரியுது நீ வேற லெவல். அல்லேலூயா. யாரெல்லாம் நம்புறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இது யாருக்கு தெரியுது? தெரியுது, நம்ம பெரிய ஆள்ட்டு. அல்லேலூயா. ஆனா நமக்கு தெரிய மாட்டேங்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நமக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது, நம்ம குறிச்சே தெரிய மாட்டேங்குது. அதனால ஆனா வேற ஆட்கள் சொல்றாங்க, இல்ல நீ உங்ககிட்ட நெருங்கவே முடியாது. அல்லேலூயா. நம்புறீங்களா? நம்புறவங்க மாத்திரம் கையை அசைச்சு ஆண்டவருக்கு வர நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா அசைச்சு, நல்லா சோர்ந்து போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஜோ நல்ல களைப்படைஞ்சிருக்கீங்க, எல்லாதெல்லாம் நல்ல கையை அசைங்க. பிரைஸ் கார்டு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு டாட்டா கட்டம். ஆமென். பிரைஸ் கார்டு இல்ல, வாங்கன்னு கூட்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் சொல்லுது, என் புயம் அவனை பலப்படுத்துகிறது. அப்ப ஏற்கனவே கை கூட இருக்கிறது, 2வது அவருடைய புயமும் பலப்படுத்துகிறது. ஆகா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆகா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்றாரு பாருங்க. அவங்க எல்லாரும் சர்ச்சு கட்டிட்டு இருக்கிறாங்க. சர்ச்சு கட்டிட்டு இருக்கும்போது மிகவும் சோர்ந்து போறாங்க. சோர்ந்து போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சொல்றாரு. ஆகாய் 2வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அதிலே 4, 5, 2 வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்றார், திடன்கொள், தேசத்தின் எல்லா ஜனங்களை நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்க கவலைப்படாதீங்க, உங்க வேலையை செய்யுங்க, உங்களுடைய ஆலயத்தை நீங்க கட்டி முடியுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்றாரு, நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவர் உங்கள் நடுவிலே. பிரைஸ் கார்டு. இங்கதான் நீங்க கவனிக்க வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க நல்லா செய்யுங்க, உங்க கூட இருப்பேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? எப்பா, இதை செய்கிறதுக்கான ஆவியை நான் உங்களுக்கு தந்துட்டேன். கையை உயர்த்தி ஆமென். நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பைபிள் சொல்லுது, ஆமென், என்னுடைய ஆவியானவர் உங்க நடுவில் இருப்பார், நீ கவலைப்படாத. பிரைஸ் கார்டு. அல்லேலூயா. இப்போ கலெக்டர் ஆபீஸுக்கு போறீங்க, அவர் சொல்றாரு எங்க வீட்டுல பிரச்சனைன்னு சொல்லி போறீங்க. போகும்போது ஒருத்தரை கூட அனுப்பி விடுறாரு. கவலைப்படாம போ, இவனும் கூட இருப்பான். அல்லேலூயா. அது என்ன காரணம்? இவன் அவ்வளவு புட்டு புட்டா போய் சொல்லுவான். அல்லேலூயா. இருக்கீங்களா? அதனாலதான் இவன் அனுப்பி விட்டுருக்கேன், இவனும் வருவான். அப்போ அங்க என்ன நடக்குங்கிறத கரெக்டா வந்து சொல்லுவார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாதீங்க, ஆவியானவரையும் தந்துட்டு அப்போ அங்க என்ன நடக்குதோ அது கூட சேர்ந்து அவரும் கிரியை செய்வார். யாரெல்லாம் நம்புறீங்க? ஆமென். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களுக்காய் மட்டும் சோத்திரம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் அடையாளம். பைபிள் சொல்லுது, ஆவியானவரை நான் அனுப்பிட்டுருக்கேன், கவலைப்படாதீங்க. உங்க துணைக்கு ஒரு ஆளை. கண்ணை மூடி நீங்க ஒருக்கா பாருங்க, என் கூட யார் இருக்கா? ஆவியானவர். அல்லேலூயா. நீங்க எங்கேயாவது நைட்டு போகும்போது கண்ணை மூடிட்டு சொல்லுங்க, ஆவியானவரே வாரும், எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், ஆவியானவரே என் கூட நீங்க இருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, உங்க கூட இருந்து கர்த்தர் கிரியை செய்வார். யாரெல்லாம் நம்புறீங்க? நீங்கள் யாத்திராகமம் புஸ்தகம் 33 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, யாத்திராகமம் புஸ்தகம் 33 திருப்பிக் கொள்ளுங்க. அதுல கர்த்தருடைய 34 10வது வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றார். என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதி இடத்தில் அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்களை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம். பிரைஸ் கார்டு. அல்லேலூயா. உன்னோடு கூட இருந்து யார் செய்வா? கர்த்தர் செய்வார். நீங்க அதான் ஏற்கனவே சொன்னேன், நீங்க கை நீட்டுவீங்க. நீங்க கை நீட்டாத பட்சம் வரைக்கும் அவர் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. இருக்கீங்களா? நீங்க தான் தொடங்கணும். நான் தான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், முடிக்கிறது ஆண்டவர். யாரெல்லாம் நம்புறீங்க? நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், முடிக்கிறது ஆண்டவர். நம்ம தொடங்கணும், ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். இங்க சொல்றாரு, உன்னோடு இருந்து நான் செய்வேன், உன்னோடு கூட இருந்து நானே செய்வேன்.
நமக்கு தெரியாது. ஆனா நம்ம கூட இருந்து கடவுளே கிரியை செஞ்சுட்டு இருப்பார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் கையை நான் உறுதியா வச்சிருக்கிறேன். 89 அடுத்து சொல்றாரு, இப்படி செய்கிறதுனால ஒரு காரியம் நடக்க போகுது. என்ன நடக்க போகுது அப்படின்னா, சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை. இப்ப முக்கியமான ஒரு வார்த்தை, அல்லேலூயா. எல்லாருக்கும் ரொம்ப பிரச்சனை எது எவனால வருது தெரியுமா? யாரால வருது சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசால தான் பெரிய பிரச்சனை, அப்படிதானே? திடீர்னு நல்லா இருக்க குடும்பத்துல சண்டை வந்துடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா ஆராய்ச்சிட்டு இருப்போம், திடீர்னு சண்டை வந்துடுது. நல்லா இருக்க சபையில அடிதடி வந்துடுது. அல்லேலூயா. அவன் நல்லா போயிட்டு இருக்கிற வேலையில திடீர்னு நஷ்டம் வந்துடுது. நல்லா போயிட்டு இருக்கிற அவன் வாழ்க்கையில ஏதோ ஒரு குழப்படி வருது. எங்க அந்த குழப்படி எல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்தா ஏதோ ஒருத்தன் உள்ள வந்திருப்பான். மனுஷன் மூலமாகவோ எப்படியோ சாத்தா என்ன வந்துட்டான், உள்ள வந்துட்டான். அல்லேலூயா. உள்ள அவன் வந்தாலே நெருக்குவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஒடுக்குவான் என்று எழுதப்பட்டிருக்கு. இங்க கர்த்தர் சொல்றாரு, அவன் சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. எல்லாரும் நம்புறவங்க கையை உயர்ச்சி. அல்லேலூயா. இப்ப ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றார். என்ன தெரியுமா? அவன் ஆண்டவர், உங்க ஆண்டவருடைய புயம், ஆண்டவருடைய பலன் உங்க கூட இருக்கும்போது பிசாசு உங்க வாழ்க்கையில விளையாடவே முடியாது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல யார் மேலையும் சாத்தான் கிரியை செய்ய முடியாது. இதான் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. அவனால உங்களை ஒடுக்க முடியாது. ஏன்னா அங்க அழகா எழுதப்பட்டிருக்கிறது, அவன் உங்களை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் உங்களை ஒடுக்குவதில்லை. அடுத்த வசனம் அழகாளுக்கு இருக்கு. என்ன பாருங்க, அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாய் மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை. இப்பதான் முக்கியமான வார்த்தை. அல்லேலூயா. ஏன் சாத்தா உங்களை ஒடுக்க முடியாது? ஏன் சத்துரு உங்களை ஜெயிக்க முடியாது? உங்க குடும்பத்திலேயோ, உங்க சொத்திலேயோ, உங்க வேலைகளிலேயோ, உங்களுடைய வாழ்க்கையிலோ பிசாசு வந்து புகுந்து அவன் நெருக்கத்தையும் ஒடுக்கத்தையும் கொண்டு வர முடியாது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, அவன் சத்துருக்களை நான் மடங்கடிப்பேன், அவனை பகைக்கிறவர்களை நான் க்ளோஸ். அல்லேலூயா. இருக்கீங்களா? ஒரே வெட்டு. அவன் எப்படி ஒரு வெட்டுல 2 துண்டு. நம்ம சம்பவங்க மாத்திரம். அல்லேலூயா. சில நேரங்கள் அப்படி ஆயிரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. இருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எங்க தம்பி சொல்ல அப்படிம்பாரு. அல்லேலூயா. நிறைய பேரை கொன்னுட்டு அப்படிம்பாரு. ஏன்னா அல்லேலூயா, நானா இருக்கேன். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் சொல்ற, நீதான் மரண தூதனும் அப்படின்ட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஒண்ணும் பண்ணல, கடவுள் கிரியை செஞ்சுட்டு இருக்கிற நம்புறவங்க மாத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். அல்லேலூயா. அப்படின்னா அதுக்கப்புறமா சத்துரு உங்க பக்கத்துல எல்லைக்குள்ளே வரமாட்டா. அப்படின்னா மொத்தமா அழிச்சிருவேன். அல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அவன் உங்க ஏரியா பக்கம் எட்டி பார்க்க மாட்டான். அல்லேலூயா. ஐயையோ நெல்வேலிக்கு போகப்படாது. அல்லேலூயா. உவாச கூட்டத்துல அவ்வளவு விலை நடந்துட்டாங்க, இனி நம்ம எங்க போவோம்? தாண்டி எங்க இடம் இருக்கான்னு பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லணும். நம்புறீங்களா? கண்ணவிளை, வாரவிளை, அப்புறம் மலைவிளை, இது சுத்தி எங்கேயுமே இருக்கப்படாது. அல்லேலூயா. யாரெல்லாம் நம்புறீங்க? அந்த எல்லா இடத்துல நாளும் வந்திருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. போன உடனே சொல்லுங்க, இந்த ஏரியா இயேசுவுக்கு சொந்தம். யாரெல்லாம் நம்புறீங்க? ஆமே, நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த ஊருக்கு போனாலும் நான் சொல்லுவேன், பிசாசே இனி நான் தான் எங்க ராஜா. அல்லேலூயா. வாழை அடைச்சிட்டு போயிட்டேரு. அல்லேலூயா. ஆமே, பைபிள் நமக்கு அதான் சொல்லுது, உங்களை அதிகாரப்படுத்துறா. எங்க குடும்பத்துக்கு போனாலும் அந்த குடும்பத்துக்கு நீங்க தான் ராணி. அல்லேலூயா. யாரெல்லாம் நம்புறீங்க? நீங்க வச்சதுதான் சட்டம், நீங்க நினைச்சதுதான் நடக்கணும். அப்படி நடக்கலன்னா இன்னைக்கு மாத்தணும். இல்ல, நாங்க ஆராதிக்கிற தேவன் எங்க விருப்பத்தின்படி எங்க குடும்பத்தை மாத்துவா. அப்படி விருப்ப கேடா இருந்துன்னா அவைகளையும் மாற்றுவார். யாரெல்லாம் நம்புறீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசத்தை பயன்படுத்தி நீங்க நினைக்கிறது மாதிரி உங்க குடும்பம் இல்லையா? நீங்க விரும்புறது மாதிரி சமாதானம் இல்லையா? நீங்க விரும்புறது மாதிரி உங்க வீட்டுல ஆசீர்வாதம் இல்லையா? நோ, எனக்கு வந்து அப்படிதான் கேட்கணும் நம்ம. அல்லேலூயா. எங்களுக்கு வந்து தான் தீரணும். அது இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்கு அதனால வரணும். ஏன்னா கடவுள் நம்ம ஆசீர்வதிக்க தான் அழைச்சிருக்கிறார். கடவுள் நம்ம வெட்கப்பட்டு போறதுக்கு அழைக்கல. கடவுள் சத்துருவால் ஒடுக்கப்பட்டு அலைந்து திரிவதற்கு நம்ம அழைக்கல. கடவுள் நம்மை ஜெயிப்பதற்கு அழைச்சிருக்கிறார். அப்படின்னா அந்த கடவுள் நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் சகலத்தையும் மேற்கொள்வீர்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும். ஆமென். அல்லேலூயா. நீங்க சந்திக்கிற பிரச்சனை எதுவா இருந்தாலும் ஆண்டவருக்கு ஒரு பொருட்டே கிடையாது. பிரைஸ் காட். அல்லேலூயா. நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையை சந்திச்சாலும், நம்ம எல்லாரும் சத்தான் சொல்லு, என்னையும் சத்தான் சொல்லு, எவ்வளவு பெரிய பிரச்சனை சந்திச்சாலும் தேவனுக்கு ஒரு பொருட்டே. நான் பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் சந்திச்சிருக்கிறேன். அப்போ நான் சொல்லுவேன், ஆண்டவரே உங்களுடைய பிரச்சனை இறங்கட்டும்.
நான் அந்த பிரசனை இறங்கின உடனே சொல்லுவேன், எல்லாம் அவுட்டு தான் ஆண்டவரே. அல்லேலூயா. வெளியே போனா எல்லாம் மாறி இருக்கும். டோட்டலா எதெல்லாம் எதிர்த்து நின்னோ எல்லாம் சால்வ் ஆகி காணாது. அல்லேலூயா. அதனாலதான் சொல்றேன், பெலன் உங்க மேல இறங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் போயிடும். நம்புறவங்க மாத்திரம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்துரு ஒடுக்குகிறானா? பிசாசனுடைய நெருக்கம் உங்க குடும்பத்துல இருக்கா? நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய புயம் என்னோடு இருக்கட்டும், உம்முடைய வல்லம் என்னோடு இருக்கட்டும், உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும். ஏன் நீர் என்னையும் தெரிந்து கொண்டீர். தாவீத மட்டும் இல்லை, என்னையும். தாவீதுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு, நீங்க கேட்கணும். அல்லேலூயா. தாவீதுக்கு ஒரு நியாயம், எனக்கு. அவர் அங்க வானத்திலிருந்து குதிச்சாரா? இல்லையே. அல்லேலூயா. நம்மளை போல பாடுள்ள மனுஷன். எலியா வானத்திலிருந்து குதிச்சாரா? இல்லையே. பவுல் குதிச்சாரா? இல்லையே. அவன் இல்ல, யாருமே குதிக்கல. எல்லாருமே நம்ம போல பாடுள்ள மனிதன் என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கு. அப்போ இவங்களால முடியும்னா நம்மாலையும். பிரைஸ் கார்டு. அல்லேலூயா. அதுக்கு தான் இந்த பைபிள் எழுதி கொடுத்திருக்கிறார். அவங்களால முடிஞ்சு, உங்களால ஏன் முடியல? நம்மால ஏன் முடியல? அவங்களால ஏன் முடிச்சு? அப்ப அவங்களால முடிஞ்சதை நம்ம செய்யும் போது நம்மாலையும் முடியும். நம்புறவங்க மாத்திரம். பிரைஸ் கார்டு. கர்த்தருடைய கை நம்ம மேல வரும்போது, கர்த்தருடைய புய நம்ம மேல வரும்போது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாமும் ஜெயிப்போம், நாமும் பலன்படுவோம். அல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்கலாம், ஜெபிப்போம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம், ஜெபிப்போம். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு.